ஆடிச்செவ்வா ஆடி வெள்ளின்னு இந்த மாசம் ஃபுல்லா ரொம்ப விசேஷமா இருக்கும். அதுலயும் நேத்து 2வது வெள்ளிக்கிழமை வீட்டுல பூஜை பண்றதுக்காக முந்தின நாள் வச்ச பழைய பூவெல்லாம் எடுத்து கோலமெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு முக்கியமா இந்த குலதெய்வ சொம்பு பஞ்ச பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி நீர் மாத்தி வச்சாச்சு. ஆடியில என்ன செய்யறோமோ இல்லையோ முதல்ல கண்டிப்பா நம்ம வீட்டு குலதெய்வத்தை வழிபடுறது ரொம்ப நல்லது. கோவில் வெளியூர்ல இருக்கு, போக முடியாத பட்சத்துல நம்ம வீட்லயே சுவாமியோட திருவுருவ படம் வச்சு வழிபடலாம். அப்படி படம் இல்லாதவங்க குலதெய்வத்தை நினைச்சு ஒரு சொம்புல நீர் நிரப்பி அதுல பன்னீர், ஜவ்வாது, பச்சை கற்பூரம், ஏலக்காய், குலதெய்வம் ஆண் தெய்வமா இருந்தா விபூதி, பெண் தெய்வமா இருந்தா மஞ்சள் குங்குமம் சேர்த்து அதுல பூ வச்சு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணலாம். ஒருவேளை குலதெய்வம் யாருன்னே தெரியாதுன்னா என் குலசாமியேன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு சொம்புல நீர் நிரப்பி விபூதி, மஞ்சள் குங்குமத்தை மட்டும் தவிர்த்து மற்ற வாசனை பொருட்கள் எல்லாம் சேர்த்து பூ வச்சு பூஜை பண்ணலாம். கண்டிப்பா குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். என்னதான் இஷ்ட தெய்வத்தை நம்ம விழுந்து விழுந்து வழிபட்டாலும் நம்ம குலதெய்வத்தினுடைய அனுமதி இருந்தாதான் மத்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தையே பெற முடியுமா. சோ நான் டெய்லி நீர் மாத்தி வச்சிருவேன். அப்படிதான் நேத்தும் மாத்தி வச்சு திருப்தியா பூஜை பண்ணி முடிச்சிருந்தேன். பாய்.